வணக்கம், நமஸ்காரம். நான் இதுவரைக்கும் எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா, இப்போ நான் வந்து பல வருஷமாக நிறைய படித்தேன். கிட்டத்தட்ட 4 போஸ்ட் கிராஜுவேஷன், ஒரு கிராஜுவேஷன், ஒரு 5 கிராஜுவேஷன் படித்து பலவித பேப்பர்ஸ் சேர்த்து வச்சேன். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ ஒழிச்சு எல்லாருக்கும் போட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு ஒழிச்சாச்சு. ஒரு என்ன சொல்கிறது, 70 to 80% பேப்பர் ஒழிச்சாச்சு. இருந்தாலும் பேலன்ஸ் இருக்கிற புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸே இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாமல் நான் ஒழிச்சு போட்டுருக்கேன். அதில் வந்து சில ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு பார்க்க ரொம்பவே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிறது. அதில் பார்த்தேன்னா, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து கிட்டத்தட்ட 1980 பிஎஸ்சி மேக்ஸ் படித்த போது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ங்கிற பேப்பரோட கொஸ்டின் பேப்பர். அது வந்து 1980. அப்புறம் பார்த்தோன்னா 81 கிட்டத்தட்ட 44-45 வருஷங்கள் இது என்னோட ட்ராவல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு 12-13 வீடுகள் மாறிட்டேன் நான். இருந்தாலும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் பற்றி நான் எழுதின கொஸ்டின் பேப்பரை வந்து ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக எழுதி வச்சுட்டுருக்கேன். 45 வருஷங்கள் என்னோட பயணப்பட்ட இந்த பேப்பர்ஸ்லாம் ஒரு ஸ்வீட் மெமரியாக காமிக்கணும் அப்படிங்கிறது தான். இதை தவிர்த்து இன்னொன்று ஒரு ஓல்டு லெட்டர்ஸ் அண்ட் ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பழைய விஷயங்கள், இது வந்து நான் +2 சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நான் வந்து ஓரியண்டலில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்பாயிண்ட் ஆனதும் அந்த லெட்டர் 93. அதுக்கு முன்னே வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸில் அப்பாயிண்ட் ஆன லெட்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் 1982 இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் எனக்கு வந்து யூடிசி ஸ்கேலில் ட்ரேட்ஸ்மேனாக கிடச்சிது. பட் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போய் சேர முடியல. அப்போ வந்து என்னோடய அண்ணா ரமேஷ் அப்பாலாம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்லாம் போய் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அதில் போய் சேரல. இருந்தாலும் 1982 எனக்கு வந்த முதல் கவர்மெண்ட் ஆர்டர் நான் அதை ஒரு ஸ்வீட் மெமரியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து ஒரு லெட்டர் வந்தது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இளநிலை எழுத்தாளர் அப்படின்னு ஒரு வேலை கிடச்சிது. அதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து அதுவும் எனக்கு வந்து கிடச்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஜாபு. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி போய் சேர முடியலையே அப்படிங்கிறதுலாம் எடுத்து கொஞ்சம் ஸ்வீட் மெமரியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது ப்ளஸ் டிகிரி முடித்த ஒன்று ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு ஹால் டிக்கெட்டோ லெட்டரோ அதுவும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஸ்வீட் மெமரியாக அப்படி நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு நாள் வச்சுட்டு இருந்தேன். இதுதான் பாருங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எனக்கு வந்து இளநிலை எழுத்தாளராக செலக்ட் ஆகி திருச்சிராப்பள்ளி ஊரக வளர்ச்சி மையத்தில் போய் சேர சொல்லி ஆர்டர் வந்தது. அதில் என்னென்னா எங்கள் சகோதரிகள் 3 பேர் நானும் ஏறினோம். நான் ஆல்ரெடி டெலிகாம் டிபார்ட்மெண்ட் வேலை பண்ணி தான் எனக்கு வேலையே இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சேர வேண்ட போகிறதில்லன்னு சொல்லி நினச்சிருந்தேன். எனக்கு மட்டும் ஆர்டர் வந்து அவளுக்கெல்லாம் வரலைங்கிறது எனக்கு வருத்தம். இதுக்கப்புறம் வந்து நான் இதில் வந்து சேர்ந்தது அதுதான், இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி லெட்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் 8/8/1988 நான் கன்ஃபர்மேஷன் ஆன லெட்டரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஸ்வீட் மெமரியாக வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இதுக்கு முன்னாடி டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் அண்ணா இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபோர்ட்ரான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் பாருங்க, 23/9/1983, 7/12/1983 இதில் நாங்கள் படித்தோம். இந்த கோர்ஸ் தான் நான் முதல்ல படித்த கோர்ஸு, கம்ப்யூட்டர் கோர்ஸு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண முதல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இது வந்து 600 ரூபா கட்டி நான் படித்தேன். எங்கள் அண்ணா ரமேஷ் அண்ணா தான் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸு. இதெல்லாம் நாங்கள் படித்தோம். இந்த பார்த்தாலும் அந்த 3 மாத கோர்ஸில் ஒரு நாள் கூட லீவ் விடாமல் இந்த கோர்ஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ டிசிப்ளினாக கண்டக்ட் பண்ணால். அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து தீபாவளி அன்றைக்கி ஈவினிங் கூட கிளாஸ் வச்சார். அப்போ என்ன சொன்னார், காலையில் ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்க சாயந்தரம் என்ன பண்ண கிளாஸுக்கு வாங்குவோன்னு சொன்னார். அப்படி ஒரு டிசிப்ளினாக இருந்தது தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் சென்டர். இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ்க்கு வச்சுட்டுருக்கோம். இந்த ஸ்வீட் மெமரிஸ் அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் எனக்கு வந்து இதில் கிடச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் ஐஐடி கம்ப்யூட்டர் சென்டரில் வேலைக்கு சேர்ந்தது அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் படித்தது, எல்ஏ ஃபெலோஷிப் வாங்கினது, அது எல்லாமே ஓரளவுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஓல்டு பேப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது,
பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் எலிமெண்ட்ஸு லைசன்ஷியேட் எக்ஸாம் 1988. இந்த மாதிரி என்னென்ன அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதோ ஒரு ஸ்வீட் மெமரிஸ்லாம் வச்சுட்டுருக்கேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஓரியண்டலில் எனக்கு கிடைச்ச அப்பாயின்மெண்ட்டு 28 ஜான்வரி 1988. அதில் வந்து நான் சேர்ந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் டெலிகாமில் சேர்ந்தது. அதை வந்து ரிசைன்மெண்ட் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே நம்மளோட ஸ்வீட் மெமரிஸு. ஸோ இதை ப்ரெசர்வ் பண்ணி கிட்டத்தட்ட 10-12 வீடுகளுக்கு மேலே நான் குடி மாறினேன். இருந்தாலும் இந்த ஃபைல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நான் அதில் அந்த 12-13 வீடுகளையும் மாறி கடைசியில் வந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இப்போ இது வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கு. அது வந்து கன்ஃபர்மேஷன் முன்னால் ட்ரைனிங் கொடுத்தா அதெல்லாம் கொடுத்துருந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸாக அதை பார்க்குறதுக்கே இப்போ வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஓல்டு ஃபைல்ஸ்லாம் பார்க்குறது எனக்கே ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்குது. அதுக்கு தான் நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோன்னா அட்லீஸ்ட்டு இந்த ஃபைல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் டெஸ்ட்ராய் ஆனால் கூட நம்ம இதை யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய இது. நான் டிபார்ட்மெண்ட் டெலிகம்யூனிகேஷனில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தது எல்லாம் வந்து என் கேரியர் ஆரம்பித்ததுலேருந்து எழுந்தெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதே மாதிரி என்னோட ரிக்வஸ்ட்னா எல்லோரும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், முதல்ல நாங்கள் 10 பேர் அப்பாயின்மெண்ட் ஆனதில் என் பேரும் இருக்குது. அது வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் ஆனது 1/5/1986 கன்ஃபார்ம் ஆகி நான் வந்து கன்ஃபார்ம் ஆனது. அதுக்கு முன்னாடி டெம்பரரி போஸ்டிங் வந்தது 1983 ஃபஸ்ட்டு டெம்பரரி போஸ்டிங் வந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் தான் இது வந்தது. அந்த 83 டெம்பரரி போஸ்டிங்கும் இருக்கான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்களாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களோடது அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட்டு. டிபார்ட்மெண்ட் டெலிகம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட கலர்லேயே அது எவ்வளோ ஓல்ட் ஆகிடுது இந்த பேப்பர்லாம் தெரியும். ஸோ எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நாள் மக்கி போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றுமே இதெல்லாம் முடிஞ்சு போன கதைகள் இருந்தாலும் இது ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்குது இப்போது. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனதுலாம் இருக்குது 1984. எங்கள் டீம் ஒரு 11 பேர் அப்பாயின்மெண்ட் ஆனது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். 22 பேர் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனோம். இந்த 22 பேர் லிஸ்ட்டு இது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதனால தான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இது அந்த காலத்தில் வேலைக்கு சேர்ந்து 17/3/1984. இது வந்து டெலிகாமில் வந்து 83 ஜாயின் பண்ணேன். அந்த 83 பாருங்கள், அதில் தான் வந்து அதுக்கப்புறம் 84 மவுண்ட் ரோட் டெலிகிராஃப் ஆஃபீஸ் வந்தாச்சு. அப்புறம் 88 ரிசைன் பண்ணி ஓரியண்டல் இன்சூரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இதுலேயும் பாருங்க, ஓல்டு கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாம் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் அதெல்லாமே இதில் இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து அக்கௌண்டிங். நான் வந்து அக்கௌண்டிங் படித்தேன். அதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து அப்போல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் டைப்பிங் இன்ஸ்டியூட்லேயே சொல்லிக் கொடுப்பா. அதில் படித்த அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே அது பத்திரமா வச்சுட்டுருக்கேன். இதே மாதிரி +2 முடித்த பிறகு எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து பார்த்தோன்னா டிகிரி சேர்கிறதுக்கு எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னே வந்து நான் வந்து என்னோடய மேக்ஸ் படித்த போது எடுத்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டுது. இது வந்து ஐ திங்க் இந்த இது வந்து ரமேஷ் நான் எழுதி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த அந்த ஃபார்முலாஸ்லாம் அப்படியே எடுத்து ஃபைல் பண்ணி அது படிக்க நான் வச்சுருந்தேன். இது வந்து இப்பயும் இருக்குது. இது ஒரு ரெக்கார்டாக வச்சுட்டுருக்கேன். எல்லா ஃபைலையும் இப்போ தூக்கி போட்டாலும் இந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸ் மட்டும் தூக்கி போடல. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்முலாவாக நாங்களாம் எடுத்து காப்பி பண்ணி ஹேண்ட் ரிட்டனாக வச்சுட்டோம். இப்போல்லாம் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, யூடியூப் இருக்குது. எல்லாத்துலேயும் இருந்தாலும் அப்போல்லாம் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக ஃபார்முலாஸ் எழுதி பாருங்கள், பேப்பரே 2 உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு ஓல்டு பேப்பர்ஸு. ஸ்டில் ஐ எம் கீப்பிங் திஸ் ஓல்டு மெமரிஸ். திஸ் வாட் த ஒரு ஹாப்பினஸ். அதில் சில எல்லாம் இப்போ டெஸ்டாக ஆறுது, இருந்தாலும் சில எல்லாம் வச்சுக்கிறேன். தேங்க்யூ.